இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷல்? நம்மளப்பா இன்னைக்கு வெளில போயிட்டு வரப்புக்குள்ளே கொஞ்சம் ஆவாரம்பூ கிடச்சிதுப்பா. அதை வச்சு என்ன பண்ணலான்னா ஜூஸும் டீயும் பண்ணலாம். ரெண்டையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம்ப்பா. நம்ம ஆவாரம்பூ இதழை மட்டும் கழுவி வச்சுருக்கோம். அதில் 2 பிஞ்சு லவங்கம், 1 பிஞ்சு இஞ்சி, ஒரு கொஞ்சனா மல்லி, 2 பட்டை, ஒரு 1/2 லெமன் வச்சுருக்கோம்ப்பா. அதுக்கப்புறம் நம்ம நாட்டு சக்கரை வச்சுருக்கோம். வேணுன்னா ஹனி கலந்துக்கலாம்ப்பா. தேன் கலந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம்ப்பா. 200 ml தண்ணியில் நம்ம ஆவாரம்பூ வச்சுருக்கோம். அதில் நம்ம நிறைய வச்சுருக்கோம். நம்ம 1 டம்ளருக்கு 15 பூ போதும். அதில் நம்ம 2 லவங்கம், இஞ்சி, மல்லி இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சு அது நல்லா எசன்ஸ் இறங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரு நாட்டு சக்கரை. அந்த நாட்டு சக்கரையில் நம்ம ஆவாரம்பூ டீயை வடிகட்டிட்டு இது நல்ல ஒரு சுகரை கண்ட்ரோல் கொண்டு வரப்பா. 48 நாள் இதை தொடர்ந்து சாப்பிட்டா சுகர் கண்ட்ரோல். நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமனை இதில் புழிஞ்சிட்டோம்னா நம்ம ஆவாரம்பூ டீ ரெடிப்பா. இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்காமல் வாரத்தில் 3 நாள் மாத்திரை சாப்பிட்றவங்க எடுத்துக்கலாம்ப்பா. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கப்பா. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜூஸாகவும் குடிக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.